அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பணி சத்தம் ஒரு மிஷனரி குறித்து பார்க்கலாம். 1815 பிறந்த ஒரு மிஷனரி. அவருடைய பெயர் ஜேம்ஸ் ஹேப்பன். அவருடைய பெயர். அவர் பார்த்திங்கன்னா ஒரு பென்சில்வேனியா தேசத்தை சார்ந்தவர். அவர் ஒரு டாக்டர், நல்ல டாக்டர் படித்து நல்ல ஒரு திறமையான ஒரு மருத்துவராக இருந்தார். ஆனாலும் அவர் தன்னுடைய மருத்துவ அந்த பணியை கிறிஸ்துவுக்காக செயல்படுத்தணும் விரும்பினார், ஊழியத்தில் செயல்படுத்தணும் விரும்பினார். அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு தரிசனம் அவருக்குள்ள இருந்த சிங்கப்பூருக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பாரம் இருந்துச்சு. அதனால் பென்சில்வேனியாவில் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணார். 1841 சிங்கப்பூருக்கு போனார். இந்த சிங்கப்பூர் அன்னைக்கு விமான வசதியெல்லாம் கிடையாது, கடல் பிரயாணத்தில் போனார். இப்படி போயிட்டுருக்கும்போது அவருடைய மனைவி கிளாரா அவங்கள பிரயாணத்தில் கூட்டிகிட்டு போகும்போது இந்த கப்பல் பிரயாணத்தின் நிமித்தமாக அவருடைய கர்ப்பிணி பெண்ணாக இருந்த அந்த கர்ப்பம் கலைந்து போனது, அபாஷன் ஆயிடுச்சு. ரொம்ப மனவேதனை. அதனால தன்னை தேர்ச்சி கொண்டார். அதுக்கப்புறம் அவங்க 5 வருஷம் சில வருஷங்கள் அங்கே சிங்கப்பூரில் கர்த்தருடைய பணியை தொடர்ந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிதான ஓப்பன் அவருக்கு இல்லை. அதனால் ஓபிஎம் என்கிற ஒரு போர் அந்த டைம் நடந்துச்சு. அந்த போர்னால் அங்கே இருக்க முடியல. அதனால் சீனா போக விரும்பினார். அங்கே சீனாவில் போயிட்டு 2 இயர்ஸ் அங்கே இருந்தார். மறுபடியும் தொடர்ந்து இன்னொரு 3 வருடம், ஒரு 5 வருடமாக கர்த்தருடைய பணியை செய்தார். அங்கே கிறிஸ்துவின் அன்பை எடுத்துரைத்தார். இப்படி போயிட்டுருக்கும்போது அவருக்கு ஒரு நிலையாக ஒரு பிடிப்பாக இல்லை, அவருக்கு ஏற்ற சூழ்நிலை அங்கே ஏற்படலை. அதுக்கப்புறம் 1851 ஜப்பானுக்கு போனார். இப்போ அவருக்கு நிறைய விஷயங்கள் திறந்த வாசலாக இருந்தது. அங்கே மிஷனரியாக போனார். ஜப்பானில் போயிட்டு சுவிசேஷம் சொன்னார். அதுக்கு முன்பதாக பள்ளிக்கூடங்களை கட்டினார், மருத்துவமனைகளை கட்டினார். இது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பெயராக இருந்தது. ஜாப்பனீஸ் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவருடைய வளர்ச்சி எல்லாம் ரொம்ப குறைவானது. அந்த காலங்களில் அவர்களுக்கு கல்வி கொடுத்தனால அவங்க நிறைய விஷயத்தில் டெவலப்மெண்ட் ஆனாங்க. மருத்துவ வசதி நிறைய தேவைப்பட்டது அங்கே. அதனால் அவருடைய பணி அங்கே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் ஒரு காரியத்தை செய்தார். இந்த ஜாப்பனீஸ் மொழியை டிரான்ஸ்லேஷன் ஆங்கிலத்திலையும் அதுக்குண்டான அகராதியாக வெளியிட்டார். ஜாப்பனீஸ் ஆங்கிலம் அகராதியை தெளிவுபடுத்தி அழகாக அவங்களுக்கு ஒரு நல்ல கிராமட்டிக்கலாக கொடுத்தார். அப்படி கொஞ்ச நாள் கழித்து அந்த ஜாப்பனீஸ் மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்த்து இவர் தான் அதை ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் இந்த டைமில் அவங்களுடைய மனைவிக்கு 2வது குழந்தை கர்ப்பிணியாக இருந்தாங்க, கர்ப்பமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்து இறந்து போனது. அது மிக துக்கம்தான். ஆனால் தன்னுடைய அழைப்பில், தன்னுடைய பணியில், தன்னுடைய விசுவாச பிரயாணத்தில் உண்மை உள்ளவராக இருந்தார். அதனால் அவருடைய ஊழியத்தில் ஒரு பெருத்த வளர்ச்சி காணப்பட்டது. 96 வயதில் தான் இறந்தார். ஆனால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய மிஷன் பணிகளை செய்து முடிச்சிருந்தார். சிங்கப்பூரில், சைனாவில், ஜப்பானில். மிக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணது ஜப்பானில். அவங்களுக்கு மொழி அகராதி ஏற்படுத்தி கொடுத்தார். அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்பு இவர் தான் ஸ்டார்ட் பண்ணார். அதை கம்ப்ளீட் பண்ண முடியல. ஆனால் அவர் அப்போ வேதாகமத்தை டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது நிமித்தம் அங்கே சுவிசேஷம் மிக அதிகமாய் பரவினது. அநேகர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்தார்கள். ஜேம்ஸ் ஹேப்பனுடைய ஊழியம் மகிமையாக இருந்தது. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரை. தன்னுடைய படிப்பை மேன்மையாய் கருதாமல் அதை உமக்கென்று செயல்படுத்தணும், உமக்கென்று வாழணும்னு முடிவு பண்ண அந்த ஜேம்ஸ் ஹேப்பனுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய திறமைகளை, எங்களுடைய படிப்புகளை, எங்களுடைய தாளந்துகளை உமக்கென்று செயல்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.